ஏங்க தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. உள்துறை மந்திரி, நிதியமைச்சர் ஏதாவது செஞ்சாரா? திருப்பூருக்கு நிதி கொடுத்தாரா? தமிழ்நாட்டுக்கு பெரிய திட்டத்தை கொடுத்தாரா? அவரு நம்மள பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? ஏங்க எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஒரு நிதியமைச்சர், இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி அள்ளி கொடுக்க வேண்டாம்? கொடுக்க முடியாது, மனசு வராது. ஓட்டு வாங்க வரைக்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நம்மள விமர்சனம் செய்யறாங்க. திரு ப. சிதம்பரம் அவர்களே, நீங்க மூத்த அமைச்சராக இருந்தீங்க, மூத்தவர். நாங்க பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களா? வாங்கி கட்டிக்குவீங்க. நமக்கு ஒன்றும் தெரியாதான், நாங்க ஒன்றும் தெரியாதே இருக்கட்டும். ஆனா நாங்க சாட்சிட்டுமில்ல, நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. உள்துறை மந்திரியா இருந்தீங்க, இந்த நாட்டுக்கு நிதியமைச்சரா இருந்தீங்க. அப்ப நாங்க வேண்டுகோள் வச்சது நிறைவேற்றிட்டாங்களோ? நீங்க இல்லவே இல்லை, நிறைவேறாது அப்படின்னு நீங்க உங்களுடைய பேச்ச மக்களிடத்தில் அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனீங்க. திமுக தலைவர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் அறிக்கை மேல அறிக்கை தினம் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு போறோம், அதுக்கு பூரா முட்டுப்புள்ளி வச்சாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை நீங்க பலவீனமா நினைக்காதீங்க. அண்ணா திமுக தொண்டன இருக்கிற வலுவு கூட உங்களுக்கு இல்ல. அண்ணா திமுக தொண்டனுக்கு இருக்கிற வலுவு கூட முதலமைச்சருக்கு இல்ல. புரிஞ்சு பேசுங்க. அவர் டம்மி பீஸ்ட்டாரு. நீங்க சொல்ல மாதிரி இந்த மங்குனியா இருக்கிற காரணத்துலதான் 6 மணிக்கே உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? உடனே ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் உளவுத்துறையின் மூலமாக இல்லது ஏதாவது 37-39 பேர் எம்பி இருக்காங்கல்ல, ஒருத்தராவது சொன்னாங்களா? ஒருத்தராவது முதலமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா இப்படி இல்லை, நாம நினைத்ததை விட கூடுதல் சதவீத இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களா? அங்க வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் 39 பேரும் போய் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்குது. 39 எம்எல்ஏ, 39 எம்பி நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்க்கிறது கரெக்ட். நினைச்சு பாருங்க. இந்த 39 எம்பி எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், 2024 எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடத்துல வெற்றி பெற்று சொல்றாரு. என்ன செஞ்சாரா? ஓட்டு போட்ட மக்களை நினைச்சு பார்த்தீங்களா? அதே அண்ணா திமுக எண்ணி பாருங்க. நாம 37 பேர் இருந்தோம், ஜெயிச்சு 37 பேர் இருந்தாங்க. அப்போ நம்முடைய காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு காலதாமதம் செஞ்சது. பல கோரிக்கை வச்சோம், அப்போ காலதாமதம் செஞ்சது. உடனடியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற அண்ணா திமுக நாடாளுமன்ற 37 பேர் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கணும். 22 நாட்கள் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றம் 22 நாட்கள் ஒத்தி வைக்கப்பட்டது. நடக்கல. யாரு? ஓட்டு போட்ட மக்களுக்கு அவருடைய குரலை ஒழிச்சது அண்ணா திமுக எம்பி. ஒழிச்சமில்ல. ஆக இது அண்ணா திமுக நிலைப்பாடு. திமுக ஓட்டு வாங்க வரைக்கும் தான். ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. இதே நீட் சொன்னாங்கல்ல, நீட்டை ரத்து செய்ய சொன்னாங்களா இல்லைங்களா? 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்களா? அறிவிச்சாங்கல்ல? நிறைவேற்றினாங்களா? அதுக்கு பிறகு இன்னொருத்தர் குட்டியால் இருக்காரு. யாரு?
அவரு எகிரி எகிரி குதிக்கிறார். இந்த நீட் விளக்கப்படுறதுக்கு ரகசியம் இருக்குது, ரகசியம் இருக்கிறார். ரகசியம் சொன்னாரா? அது தங்கமலை ரகசியம் மாதிரி ஆயிட்டுது. பிறகு போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்க விட்டதுன்னு. அத்தைய நாங்களும் சொன்னோம். 2021 இதைத்தான் நானும் சொன்னேன். முதலமைச்சர் இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஒரு மாநில அரசு செயல்பட முடியும். நீட்டுக்கு விதிவிலக்கு பெறுவது கடினம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் மக்களை ஏமாற்றி, இடையில ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பல்ட்டி அடிச்சுட்டாங்க திமுக. சிந்திச்சு பாருங்க, பொய் பேசுறதுல வில்லங்க. இன்னைக்கு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா. மெய்யினா உண்மை. அப்படி திமுக காரன் தான் கத்துக்கணும். இதெல்லாம் திமுக காரன் தான் இன்றைக்கு. அது மட்டும் இல்ல, ஊழல் செய்வதில் நம்பர் 1 கட்சி இப்ப இல்ல, திரு கருணாநிதி இருக்கும் போதே ஊழல் செஞ்சாங்க. சர்க்காரியா கமிஷன் ஒன்று அமைச்சாங்க, சர்க்காரியா கமிஷன். அந்த சர்க்காரியா கமிஷன்ல பூச்சி மருந்து ஊழல், அதே மாதிரி அரிசி பேர ஊழல், வீராண ஊழல், சர்க்கரை ஊழல். இதுல சர்க்கரைக்கு அப்போ ஒரு அறிக்கை தமிழ்நாடு அரசு சார்பா திமுக அரசு சார்பா அறிக்கை வைக்கிறாங்க. அதுல என்னன்னா சர்க்கரைகளை எறும்பு சாப்பிட்டு தான் அந்த சாக்கு பைய கரையான அரிச்சிட்டு. ஏங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் உங்களை படைச்சவங்க. இன்னைக்கு திமுக ஊழல், ஊழல்னா திமுக பிரிச்சா பார்க்க முடியாது. ஊழலின் ஊற்றுக்கள், ஊழலின் ஊற்றுக்கள் இந்திய நாட்டு வரலாற்றிலேயே பல மாநில இந்தியாவில் இருக்குது. ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? நீட்டுக்கு யார் வாதாடுற தெரியுங்களா? மரியாதைக்குரிய சிதம்பரனுடைய மனைவி நளினி சின்னமும் தான்